பிரைஸ் தி லார்ட். அவருடைய நாமத்தினால அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்க மறுபடியும் ஒரு விசையாய் அவருடைய வசனத்தை உங்க கூட ஷேர் பண்றதுக்கு எனக்கு கொடுத்த சாக்கியத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்துல நம்ம வந்து நிறைய நேரங்கள் நிறைய பேசுறோம் நம்ம. ஆனா நம்முடைய வேர்ட்ஸ் வந்து நிறைய ஆண்டு வந்து ஒரு ரியல் ஆகுறதுக்கான ஒரு வல்லமைய நமக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கறத எத்தனை நேரத்துல நம்ம உணர்ந்து நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தியானிக்க போறோம். ஆஹ் நிறைய வசனங்கள் மூலமா தான் ஆண்டவர் நம்மளோட பேச போறாரு. நம்ம கொஞ்சம் நிதானித்து நம்ம யோசித்து பார்ப்போம். நான் எந்த நிலைமையில இருக்கேன்? என்னுடைய வேர்ட்ஸ் எப்படி இருக்குது? என்னுடைய வார்த்தைகள ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். முதலாவதா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய வார்த்தைகள் அதாவது நீதிமொழிகள் 12:14 இருக்குது. அவனவன் தன் தன் வாயின்பலனால் திருப்தி அடைவான். அதாவது நம்மளுடைய வார்த்தை வந்து நமக்கு பலனா வருது அல்லது அது வந்து நம்மள திருப்திப்படுத்துது அப்படின்ட்டு. இப்ப நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதனாலதான் நம்ம திருப்தி அடைறோம். அப்ப எப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் பேசுறேன்? என் வாயில இருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது? அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டே நம்ம இந்த செய்திக்கு உள்ள நீ அப்படி அதாவது இந்த கேட்கிறப்பலாம் நம்மள யோசித்து பார்ப்போம். வேற ஒருத்தவங்க நம்ம யோசிக்க கூடாது. அ இத ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம பேசி தியானிக்கிறப்போ, நம்மள அதுல வச்சு ஆண்டவர் என்ட்ட என்ன சொல்லுகிறார்? அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடயே நம்ம பார்ப்போம். இந்த வசனம் நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச வசனம். நீதிமொழி 10:19 சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். இப்போ நம்ம சொற்களின் மிகுதியில வந்து பாவம் இல்லாமல் போகாது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்ப நம்ம பேசுற வார்த்தையில நிறைய பேசணும் அப்படின்னா நிச்சயமா அதுல என்ன இருக்குது? பாவம் இருக்குதுன்னு வசனம் சொல்லுது. அப்ப நம்ம எப்படி பேசுறோம்? எவ்வளவு நிறைய நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். நம்ம பேசுறப்போ வந்து, ஆ அந்த பாவங்கள் என்னென்னலாம் நம்ம வார்த்தையில நம்ம பேசுறப்போ வருது அப்படின்னு சொல்லி சில பாவங்கள நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆம் சங்கீதம் 15:3 அதாவது அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் அப்படின்னு சொல்லி இதுல இருக்குது. இந்த இந்த அதிகாரம் எல்லாம் தெரிஞ்ச அதிகாரம் தான். ஏன்னா இதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த முதல் வசனத்துல எப்படி இருக்குன்னா, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? அப்படிலாம் இருக்கும். அப்போ யார் ஆண்டவர்ட்ட போக முடியும்? அப்படிங்கிற அந்த அந்த கண்ணோட்டத்தோட இந்த 3வது வசனத்த நம்ம வாசித்தோம் அப்படின்னா, 15:1 எப்படி இருக்குன்னா, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? இப்போ அப்படிங்கிற கேள்வியோட கீழ 3வது வசனம் என்ன வருது அப்படின்னா, அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும். நெறைய பாயிண்ட்ஸ் வருது. அதுல ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும். இப்ப புறம் கூறுறதுன்னா என்னது? அதாவது ஸ்லாண்டர் அப்படின்னா என்னது? அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, அ அவதூறா பேசுறது. இன்னொரு நபருடைய பேர நம்ம டேமேஜ் பண்றது. அதாவது தப்பா டேமேஜ் பண்றது. அவங்க செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா செய்யாத ஒண்ண செஞ்சதா சொல்லி, நம்ம அவங்க பேர டேமேஜ் பண்றது. அப்ப அந்த அவதூறான காரியங்கள நம்ம பேசணும். அவங்களுக்கு வர வேண்டிய நல்ல பேர நம்ம கெடுத்தோம் அப்டின்னா, ஆ ம் தெளிவா இருக்குது. ஆண்டவருடைய வாசஸ்தலத்துல போய் நம்ம தங்க முடியாது. வசனம் தெளிவா சொல்லுது. இன்னைக்கு நம்ம இந்த மாரி காரியங்கள்ல எங்கேயாவது ஈடுபடுகிறோமா? நம்மள காப்பாத்திக்கிறதுக்காக, நமக்கு நல்ல பேர் வரணுங்கிறதுக்காக, யாராவது ஒருத்தவங்களுடைய பேர நம்ம டேமேஜ் பண்றோமா? அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம நிதானித்து நம்ம பார்ப்போம். ஏன்னா, அத ஒரு ஒரு கிரைட்டீரியாவா அது இருக்குது. அவருடைய பர்வதத்துக்குள்ள போறதுக்கு, அவரோட தங்குறதுக்கு அப்படிங்கிறப்போ, நம்முடைய நாவுனால நம்ம புறங்கூறுகிறோமா? அப்படிங்கிறதுல நம்ம யோசித்து பார்த்துக்கலாம். நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த காரியம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்லாண்டர் பார்த்தோம். 2வது டிசீட். இது என்ன அப்படின்னா, சங்கீதம் 34:13 இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு 34:13ல, "உன் நாவை பொல்லாப்புக்கும், உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள்" அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆ இதே வசனம் தான் 1 பேதுரு 3:10 சேமா தான் இருக்கும். 1 பேதுரு 3:10ல ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை அபேட்சி காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும், கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. அப்போ இந்த 34லயும் அதுக்கு அந்த முந்தின வசனம் எப்படி இருக்கும்னா, 12வது வசனம், நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? எனக்கு லாங் லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் அப்படின்னா, நான் என்ன செய்யணும் அப்படின்னா, என் நாவை பொல்லாப்புக்கும்,
என் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி நான் காத்துக்கொள்ளணும். என் நாவுனால நான் பொல்லாப்பு பேசக்கூடாது. என் உதடுகள்ல கபட்டு வசனிப்பு இருக்கக்கூடாது. கபட்டு வசனிப்பு நான் பொல்லாப்புக்கு தேவையில்லாத ஒரு ஈவிலான வார்த்தைகள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். கபட்டு வசனிப்புன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய வார்த்தைகள்ல அதாவது உண்மை இல்லாத ஒரு விஷயத்த உண்மை மாதிரி பேசுறது. எப்படி வந்து ஒருத்தவங்களுடைய நேம நம்ம கெடுக்கிறது ஒரு தப்புன்னு பார்த்தோமோ, இங்க இன்னொன்னு உண்மை கிடையாது அது. ஆனா அதை உண்மை மாதிரி அத வந்து பிரசன்ட் பண்ணி, நம்ம வந்து இந்த உண்மைய வந்து மாற்றுகிறது. இந்த காரியம் நம்மட்ட இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். என்னுடைய வாயில அந்த கபட்டு வசனிப்பு இருக்குதா? வஞ்சகமாய், நயமா நான் வந்து உண்மைய மாற்றுகிறேனா? எந்த இடத்துலயாவது? மேனிபுலேட் பண்ணி பேசுறேனா? கொஞ்சம் அப்ப நம்மளுடைய வாய்ஸ் நம்ம சொல்றது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கேயாவது நான் கொஞ்சம் கூட்டி, குறைச்சு அப்படிலாம் மாத்தி நான் பேசுறேனா? ட்ரூத்த விட்டுட்டு நான் மாறி பேசுகிறேனா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அதாவது ஒரு டிஸ்ஹானஸ்ட் பிஹேவியர் அதாவது உண்மை இல்லாத ஒரு தன்மை அதுல இருக்குது. உண்மைக்கு புறம்பா நடக்கிற ஒரு தன்மை இருக்குது. அது என்ட்ட இன்னைக்கு இருக்குதா? அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா, இதனால வந்து யாரோ ஒருத்தங்களுக்கு நன்மைன்னு இங்க சொல்லப்படல. ஜீவனை விரும்புகிறது. நீடித்த நாட்கள நமக்கு வேணும்னு நெனச்சோம் அப்படின்னா, நான் நல்ல லாங் லைஃபா வாழணும். ஏன் நான் நல்லா வாழணும்னா, அதாவது நான் அப்படி சுயமா கூட ஆண்டவர் யோசனை, அப்படி நீ நெனச்சன்னா, நீ இத செய்யி அப்படிங்கிறார். இதனால மற்றவங்களுக்கு ஆண்டவர் நன்மைன்னு சொல்லல. நமக்கு நன்மைன்னு சொல்றாரு. நீ உன் நாவ நீ பொல்லாப்புக்கு விலக்குனேன்னா, உன் உதடுகள நீ கபட்டு வசனிப்புக்கு விலக்கி காத்துக்கொண்டனா, உன் லைஃப் நல்லா இருக்கும். உனக்கு நீடித்த நாட்கள் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செய்யறத நம்ம பார்க்கிறோம். சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஓ! இது ஒருவேளை நம்ம நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். எங்கேயாவது நான் வந்து ஆம் உண்மைக்கு புறம்பா நான் ஏதாவது பேசி, உண்மைய நான் மாற்றி இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி. அத அப்படியே நான் வேற மாரி சொல்லி, நான் சொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி, நான் வந்து செஞ்சிருக்கிறேனா? கொஞ்சம் நிதானித்து நம்ம யோசித்து பார்ப்போம். அப்டின்னா, அது ரொம்ப ரொம்ப மோசமானதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அது நம்ம லைஃப்‌க்கு அகைன்ஸ்ட் ஆனது. என்னுடைய ஜீவன வந்து அது குறைக்கக்கூடியது. குறைக்கக்கூடியது. 3வது ஒரு பாவம் அப்டின்னு சொல்றது என்ன அப்டின்னா, அ நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 22வது வசனம். "கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும். ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும்." நீதிமொழிகள் நான் பார்த்தோம்னா, இந்த வசனம் வந்து 2 இடத்துல ரிப்பீட் ஆகுது. ஆம். அதாவது அந்த வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்பரர் அப்டின்ட்டு இருக்கு. அது வேர்ட் விஸ்பரர் அப்படிங்கிறத விட காசிப் அந்த ஒரு இன்னொரு நபரை குறித்து நம்ம என்ன தேவையில்லாம நம்ம பேசிட்டு இருக்கிறோமா? நம்ம நம்ம மத்தியில அந்த பெர்சன் இல்ல தான். ஆனா, இல்லாத ஒரு நபரை குறித்து தவறா நம்ம பேசுறோமா? அப்படிப்பட்ட வார்த்தைகள் அந்த பெர்சன் கேட்கிறப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப நம்ம நம்ம நம்மளே யோசிச்சு பார்ப்போமே. நம்ம இல்லாத இடத்துல நம்மள பத்தி ஒருத்தங்க குறையா பேசுறத ஒருவேளை நம்ம வந்து கேட்டுட்டோம் அப்படின்னா, அது எப்படி நமக்கு ஃபீல் ஆகும்? அத மாரி தான் அந்த காசிப் ஒருவேள நம்ம மத்தவங்கள பேசுறது வந்து ஒருவேள ஜாலியா பேசுற மாரி இருக்கலாம். இந்த கொற கூறு பேசுறது வந்து ஜாலியா பேசுற மாரி இருக்கலாம். இல்லாத ரூமர் நெறைய தேவையில்லாத ரூமர்ஸ் அப்படி இப்படி அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுறது பேசுறப்ப இன்ட்ரஸ்டிங்கா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா, அது வந்து உள்ளத்திற்குள் தைக்கும். அதாவது தே கோ டவுன் இன்னர் பார்ட் ஆஃப் த பாடி. அதாவது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள அது போகும் அப்படின்ட்டு இருக்குது. அது அது அவ்வளோ ஹர்ட் பண்ணும். அது அவ்வளவுக்குள்ள காயப்படுத்தும் அப்படிங்கிறது. வெளியில வந்து ஒருவேள அவங்க காமிக்காம போகலாம் பீப்பிள். ஆனா, இது வந்து ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர்ன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஒருவேள இது என்னுடைய வாழ்க்கையில இருக்குதா? காசிப் பண்ற பழக்கம் எனக்கு இருக்குதா? இல்லாத ஒரு நபரை குறித்து நான் அதிக நேரம் நான் பேசுகிறேனா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது? இது எல்லாமே வந்து நம்முடைய வா நம்முடைய அந்த சின்ஸ் ஆஃப் த டங் நம்முடைய வாயினால நம்முடைய உதடுகள்னால நம்ம பண்ணுகிற பாவங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. முதல்ல நம்ம பார்த்தோம் ஸ்லாண்டர். 2வது நம்ம டிசீட் பார்த்தோம். 3வது வந்து காசிப் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 4வது ஒரு காரியம் நம்ம பார்க்கலாம். ஆ போய் எரேமியா 9வது அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை ஏய்க்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது
ஆ அவங்க வந்து உண்மையவே பேசுறது கிடையாது. நமக்கு அடுத்தவன வந்து உண்மைய பேசாம அடுத்தவன ஏமாத்துறாங்க. பொய் பேசுறதுக்கு தன் நாவை பழக்குகிறார்கள். நம்ம வந்து ஒருவேளை இந்த ஒய்ஆர்பில வந்து நம்ம கேட்கிற மெசேஜ்ல அடிக்கடி நம்ம ஒரு வார்த்தைய நம்ம கேட்டுட்டே இருப்போம். அல்லது ஒரு காரியத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பொய்யை குறித்து. ஏன்னா இந்த இந்த இப்ப உள்ள டைம்ஸ்ல வந்து பொய் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா யாராலயும் பேசப்படுறதே கிடையாது. ஆனா ஆண்டவர் நமக்கு இந்த சின்ன குரூப்புக்கு அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நம்ம நம்ம வந்து பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பீப்பிள் மேல உள்ள பயத்தினாலயும் சரி, அல்லது தெரிஞ்சோ வேணுக்குன்னும் சரி, நாம பொய் பேசக்கூடாது. அதுதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிற காரியம். நான் ஏதோ ஒரு காரியத்துக்காக எனக்கு நான் வேற சொல்றதுக்கு முடியல. அதனால நான் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்றதுக்கு வந்து கூடாது. தெளிவா சொல்லப்பட்டிருக்குது நம்ம பொய் பேசக்கூடாது. அதேபோல நம்ம வெளிப்படுத்தல்ல வாசித்தோம் அப்படின்னா, பொய்யர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லைன்னு இருக்குது. அப்ப அவ்ளோ தெளிவா வசனம் சொல்றப்போ, நான் என் வாயால உண்மையை மட்டும் தான் நான் பேசணும். எனக்கு தெரியாதத நான் தெரியாதுன்னு சொல்லிறணும். எனக்கு இவ்வளவுதான் தெரியும் அப்படின்னா, அத உண்மைய அப்படியே சொல்றதுக்கு நம்ம வந்து பழகுவோம். நம்ம வந்து எந்த இடத்துலயும் கூட்டியோ, குறைச்சோ நம்ம பேச வேண்டாம். உண்மைய பேசுறதுக்கு நம்ம பழகுவோம். பொய் பேச வேண்டாம். நீதிமொழிகள் 24:6ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுவத சுவாசம் போல் இருக்கும் அப்படின்ட்டு. அவங்க வந்து பொய் நாவுனால வந்து நான் நெறைய சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எப்படி இருக்குதாம், அத சாவ தேடுறவங்க டெத்த தேடுறவங்களுடைய அ தேடல் போல அது மாறுது அப்படின்ட்டு இருக்குது. இப்போ நம்மளுடைய நம்முடைய இயர்னிங்ஸ் எப்படி இருக்குது? ஏதோ ஒண்ண வந்து நான் ஒரு பொய் சொல்லி, நான் கூட்டி குறைச்சு போட்டு, அதனால எனக்கு ஒரு அமௌண்ட் கூட வருதா? நான் ஏதோ சம்பாதிக்கிறேன். அதுல நான் ஏதோ ஒரு பொய் ஒரு பொய் தான். அத நான் சொல்றதுனால ஒரு அமௌண்ட் எனக்கு வருதா? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம அப்படிப்பட்ட பணம் நமக்கு தேவை கிடையாது. பொய் நாவுனால, பொய் சொல்லுகிறதுனால நமக்கு நமக்கு வந்து வர்ற லாபம் வந்து அது வந்து டெத் அப்படின்றது. மரணத்த நான் விரும்பி நான் வந்து செய்றேன். அதனால நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளுக்கு நிதானித்து பார்ப்போம். இதெல்லாம் உலகத்துல எல்லாரும் செய்றாங்க தான். இதெல்லாம் தப்பு கிடையாது. இது இப்படிலாம் தப்பு இப்படிலாம் நம்ம உண்மைய பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த உலகத்துல வாழ முடியாது. அந்த செக்குலர் வேர்ல்ட்ல வாழ முடியாது. அப்படின்னு சொல்லி பேசிட்டு கடந்து போறது ஈஸி. ஆனா வசனம் சொல்லுது என்னங்கிறது தான் முக்கியம். நம்ம ஆண்டவர பின்பற்றணும்னு நெனைக்கிறோம். ஆண்டவருக்காக கடைசி கால எழுப்புதலின் சேனையா செயல்படுகிற ஒரு சின்ன கூட்டம் தான். ஆனா அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையில உலகத்தான் போற போக்குல நம்ம போக முடியாது. ஏதோ ஒரு பொய்ய சொல்லி நான் செய்ற எந்த ஒரு காரியமும் ஆண்டவர் அத அக்செப்ட் பண்ண போறதே கிடையாது. ஆனா நம்ம வந்து நம்ம நாவினால் நம்ம என்ன பேசுறோம்? எப்படிப்பட்ட வார்த்தை என் வாயிலருந்து வருது? எவ்வளவுக்குள்ள நான் பொய் பேசுறேன்? இத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஏன் இவ்வளவுக்குள்ள நான் அந்த நான் ஆ நம்ம பாவங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம் அப்டின்னா, ஆண்டவர் அத பயங்கரமா பார்க்கிறார். லைட்டா ஆண்டவர் பார்க்கிறது கிடையாது. நான் சொன்னேன் நம்மளோட லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகுது. நம்ம நம்ம வந்து ஹெவனுக்கு போறதுக்கான ஒரு கீயா இருக்குது நம்ம வாயின் வார்த்தைகள். அது வந்து நம்ம வந்து இன்வைட் பண்ற காரியங்களா இருக்குது. இது மத்த இந்த வசனம் நெறைய நெறைய இடத்துல மெடிடேட் பண்ணியிருப்போம். மத்தேயு 12, 34லிருந்து 37. மத்தேயு 12, 34லிருந்து 37 நம்ம பார்த்தோம் அப்டின்னா, ம் அ "விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க, நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்." இந்த ஆண்டவர் சொல்றாரு, "அ உன் ஹார்ட்ல என்ன இருக்குதோ, அதுதான் வெளில வரும்." அப்டிங்கிறார். உன் இருதயத்துல இருக்கிறது தான் வெளியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல மனுஷன் இதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். என்ன சொல்றேன் நம்ம வேர்ட்ஸ் வந்து ரியாலிட்டியா மாறுது அப்படின்ட்டு. நான் என்ன பேசுறேன்?
அத ஆண்டவர் கணக்கு வச்சுக்கிட்டே இருக்காரு. அக்கவுண்ட் அங்க இருந்துகிட்டே இருக்குது. நான் பேசுற ஒவ்வொரு வீணான வார்த்தைகளுக்கும் அக்கவுண்ட் அங்க இருக்குது. அப்ப அந்த வீணான வார்த்தைகள வச்சு அவரு நியாய தீர்ப்பு நாளுல என்ன குற்றவாளியா அவரால தீர்க்க முடியுமா? நான் பேசுற வார்த்தையினால நான் எப்படி நீதிமானா, குற்றவாளியான்னு சொல்லி அவர் நியாயம் தீர்க்கிறாரு. வார்த்தைய வச்சு தீர்க்கிறாரு. நம்ம பேசுறப்போ நமக்கு இந்த இந்த கான்ஷியஸ் நமக்கு இருக்கிறதே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் நம்ம பேசிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்ம வேர்ட்ஸ கேர்ஃபுல்லா நோட் பண்றாரு. கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர்ட்ட அக்கவுண்ட் இருக்குது. எத்தன வார்த்தை பேர்சி அவ லைஃப்ல தேவையில்லாம பேசியிருக்கிறா அப்படிங்கிற கவுண்ட் அவர்ட்ட இருக்குது. அப்போ நான் எவ்ளோ ரொம்ப கான்ஷியஸா என் வார்த்தைய நான் பேசணும். கேர்ஃபுல்லா நான் பேசணும். கேர்லெஸ்ஸா நான் பாட்டுக்கு நான் பேசக்கூடாது. நம்ம நிதானித்து நம்ம யோசிப்போம். நம்ம பேசுற வார்த்தைகள்ல நம்ம இவ்வளவு நாள் ஒருவேளை நம்ம நெறைய பேசியிருக்கலாம். தேவையில்லாத காரியங்கள் நம்ம வாயிலிருந்து வந்திருக்கலாம். ஆனா இங்க இன்னொரு காரியம் சொல்லப்படுது. இருதயத்திலிருந்து அது வருது அப்படின்னு சொல்லிட்டு. கவுண்ட் ஆண்டவர்ட்ட இருக்குது. என்னை நீதிமானாவும் அல்லது குற்றவாளியாவும் தீர்க்கிறது என்னுடைய வார்த்தை. என்னுடைய வார்த்தை. அப்ப நான் எப்படிப்பட்ட வார்த்தைகள நான் பேசணும்? என்ன குற்றவாளி ஆக்குகிற வார்த்தையவா நான் பேசணும்? அவர் முன்னாடி நான் போய் நிக்கிறப்போ, என்ன நீதிமான் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தையில நான் என் வாழ்க்கையில நான் பேசியிருக்கிறேன். ஏன்னா நெறைய நேரங்கள்ல நம்ம நெறைய பேசுறப்போ நம்ம சொல்லுவோம். சில நேரத்துல அதுக்கப்புறம் அத நம்ம யாராவது சொல்றப்போ, "ஆ அவசரப்பட்டு பேசிட்டேன்." அப்படின்னு சொல்லி நம்ம ஜஸ்ட் அத ஒரு வேர்ட நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா பேசின வார்த்தைகள ரிவர்ட் பேக் பண்ண முடியாது. அத திருப்பி எடுக்கவே முடியாது. ஒருவேளை நம்ம அப்படி சொல்லலாம். அத நான் அவசரமா பேசிட்டேன், தெரியாம பேசிட்டேன். அப்பல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம பேசின வார்த்தைகள் கோபமா பேசினோமா? அல்லது எரிச்சலோட பேசினோமா? பொறாமையோட பேசினோமா? என்னென்ன விதத்துல நம்ம பேசினோமோ, அந்த கொட்டுன வார்த்தைகள நம்ம திருப்பி எடுக்க முடியாது. ஆனா நம்ம பேசுற வார்த்தைகள்ல நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். ஏன்னா கணக்கு ஆண்டவர்ட்ட இருக்குது. மத்தேயு 15:11 சொல்லப்படுது, "வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும்." நம்ம அதான் அதே 12 அத்தியாயத்திலயும் வாசித்தோம். உள்ள இருக்கிறது தான் வெளியில வரும்னு சொல்லிட்டு. அப்போ மனுஷனுடைய வாயில இருந்து வர்ற வார்த்தை நம்ம தீட்டுப்படுத்தக்கூடும். நான் தவறான வார்த்தைகள பேசினேன் அப்படின்னா, ஆண்டவருக்கு பயமில்லாத, பிரியமில்லாத வார்த்தைகள என் நாவு பேசுச்சு அப்படின்னா, அது என்னை தீட்டுப்படுத்தும். என்னை பரிசுத்த குலைச்சலாக்க முடியும். என் வார்த்தை என்னை பரிசுத்த குலைச்சலாக்க முடியுங்கிறத நான் மறந்து போயிறக்கூடாது. என் வார்த்தைகள நான் எவ்வளவுக்குள்ள ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஆண்டவர் முன்னாடி நம்ம ஒரு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை இந்த இந்த காரியங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம ஸ்லாண்டர் பண்ணியிருக்கிறோமா? டிசீட் பண்ணியிருக்கிறோமா? நான் பொய் பேசியிருக்கிறேனா? நான் காசிப் பண்ணியிருக்கிறேனா? நெறைய நேரத்துல நம்ம இத பண்ணியிருக்கிறோம். ஒருவேளை நானும் பண்ணியிருந்தோம்னா, ஆண்டவர்ட்ட நம்ம இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுருவோம். ஆண்டவரே, நான் தெரிந்தோ, தெரியாமலோ நான் செஞ்சுட்டேன். இனி நான் என் வார்த்தைகள நான் ஜாக்கிரதையா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. என் நாவ நான் கண்ட்ரோல் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க. தேவையில்லாத வார்த்தைய நான் பேச வேண்டாம் ஆண்டவரே. தேவையில்லாத வீணான சம்பாஷணைகள்ல நான் ஈடுபடவே வேண்டாம். ஈடுபடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா நம்ம வாயிலிருந்து வருகிறது என்னை தீட்டுப்படுத்தக்கூடும். நான் என்னை காத்துக் கொள்றதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நம்ம காத்துக்கொள்வோம். நம்முடைய வார்த்தைகள்ல நம்மளை காத்துக் கொள்றதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நம்ம வார்த்தைகள பரிசுத்தம் இருக்கட்டும். ஆண்டவர் அதை விரும்புகிற ஆண்டவரா இருக்கிறாரு. இப்போ நம்முடைய வார்த்தைகள வ நீதிமொழிகள் 13:3 தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். நான் தான் முதல்ல சொன்னேன். அது நமக்கு லைஃப் அது குடுக்குது. நான் தேவையில்லாம நான் ஆ கபட்டு வசனிப்புக்கும், பொல்லாப்புக்கும் என் வாய வச்சிருந்தேன்னா, என் லைஃப் ஆட்டோமேட்டிக்கா குறையுது. ஆனா என் வாய நான் காத்துக் கொள்ளுகிறேன் அப்டின்னா, என்னுடைய வார்த்தைகள நான் காத்துக் கொள்ளுட்டேன் அப்டின்னா, கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்டின்னா, அது என் பிராணன காக்குது. என்னுடைய ஆயுசு நாட்கள அது ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற அந்த அந்த கரெக்ட்டான லைஃப் அது எனக்கு வைத்தது. அத குறைக்கவே குறைக்காது அது. அப்ப நம்ம இன்னைக்கு அப்ப எவ்ளோ ஒரு முக்கியம். "தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான்." உனக்கு ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு வார்த்தைய அதுக்கு தான் அதனால தான் அவ்ளோ நெறைய இருக்குது. ஒருவேள நீங்க ஒரு ஹோம் ஒர்க்கா கூட எடுத்து பாருங்க. நீதிமொழிகள் மட்டுமே கூட எடுத்து, ஆ வாயை குறித்து, உதடுகளை குறித்து, வார்த்தைகளை குறித்து, என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் மெடிடேட் பண்ணி பாருங்க. அவ்வளவுக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு.
நம்ம நம்ம அதெல்லாம் மெயின்டெயின் பண்ணி நம்மளை நாம நிதானித்து பார்த்துக்கணும். அப்ப நான் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார். எவ்வளவு முக்கியம் என் வார்த்தை. ஆண்டுடைய பிள்ளையாகி நான் என் வார்த்தை எப்படி முக்கியம். என் வாயிலிருந்து இந்த மாரி வார்த்தைகள் வரவே கூடாது. மத்தவங்கள கீழ போடுற வார்த்தை வரக்கூடாது. தேவையில்லாம மத்தவங்களுக்கு பழி போடுகிற குணம் எனக்கு இருக்கக்கூடாது. இது எல்லாத்துலயும் நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி நம்மளை காத்துக் கொள்ள முடியும்? நாவை காக்கிறவன் எப்படி காக்கலாம் அப்டின்னா, நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் யாக்கோபு 1:19 ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும். ஒரு வார்த்தை நான் பேசுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பொறுமையா, அவசரப்பட்டு பேசாம, கட கட கடன்ட்டு அந்த ஃப்ளோல நான் பேசாம, நிதானமா, நான் பேசணுமா? வேண்டாமான்னு ஒரு நிமிஷம் நமக்குள்ளே ஒரு ஒரு யோசனை யோசிச்சுட்டு எப்பவுமே பேச பழகுவோம். ஸ்பான்டேனியஸா ஜஸ்ட் லைக் ஒருத்தவங்க ஒண்ணு சொல்ல உடனே டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லி நம்ம பழக வேண்டாம். ஓகே. பதில் சொல்லணுமா? வேண்டாமான்னு முதல்ல யோசிக்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நம்ம. சில நேரத்துல பதில் ஆன்ட்ட சொல்ல வேண்டாம். நீ அமைதியா போயிட்டே இரு அப்படிம்பாரு. ஆனா நம்ம ஒவ்வொன்னுக்குமே அத பொறுமையா யோசித்து பேசுவதற்கு நாம பழகுவோம். அவசரப்பட்டு நம்ம பேச வேண்டாம். வார்த்தைகள் அவசரப்பட்டு வெளியில விடவே வேண்டாம். நம்ம நம்ம நிதானிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், தன் இதயத்தை வஞ்சித்து, தன்னை தேவ பக்தி உள்ளவென்று எண்ணினால், அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ஒருவேள நம்மளுடைய நாவ நம்ம அடக்கல அப்டின்னா, நம்ம நம்ம வஞ்சிக்கிறவங்களா இருப்போம். மத்த எல்லாத்துலயும் நம்ம கரெக்ட்டா இருக்கலாம். நல்லா மினிஸ்ட்ரி பண்ணலாம், நல்லா பிரசங்கம் பண்ணலாம், நல்லா வந்து எல்லா காரியத்திலயும் நான் நல்லா இருக்கலாம். ஆனா என் நாவுக்கு கண்ட்ரோல் இல்ல அப்டின்னா, நான் என்ன நானே நான் வஞ்சிக்கிறேன். என் இதயத்த நான் வஞ்சித்து வைத்திருக்கிறேன். நான் வந்து தேவபக்தி உள்ளவ நான் சொல்லிக்கிடலாம். நான் நல்லா பிரேயர் பண்றேன். நான் நல்லா என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா இருக்குது. எல்லாம் ஓகே, ஓகே நான் சொல்லிருக்கலாம். ஆனா என் நாவ நான் அடக்கலன்னா, என்னுடைய தேவ பக்தி வீணா இருக்கும்னு ஆண்டவர் சொல்றார். வீணா இருக்கும்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு ஏன் தேவ பக்தி எப்படி இருக்கு? என்னுடைய தேவ பக்தி எப்படி இருக்கு? அது வீணான தேவ பக்தியா இருக்குதா? நம்ம ஆண்டவரை தேடுகிற அந்த தேடல், என் நாவுனால என் பக்தி வந்து தப்பா மாறிடக்கூடாது. அது குறை கூறுகிற மாரி மாறிடக்கூடாது. வீண் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிடக்கூடாது. "நீ மத்த எல்லாத்தையும் நீ செஞ்சம்மா. ஆனா உன் நாவ நீ கண்ட்ரோல் பண்ணலையே!" அப்படின்னு சொல்லி என்னுடைய தேவ பக்தி வீண் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிடக்கூடாது. அதனால பேசுகிறதுக்கு நம்ம வந்து கரெக்ட்டா பேசுவோம். தேவையில்லாத காரியங்கள நம்ம பேச வேண்டாம். பொறுமையா பேசுவோம். ஒருவேள கடகடன்னு நல்ல சில நேரத்துல நமக்கு அந்த நல்லா பேசுறவங்களா இருந்தா, காஸ்பல் சொல்றதுக்கு பேசுவோமே! ஏன் மத்த விஷயத்த பேசணும்? நம்ம நல்லா எப்பவுமே கடகடன்னு பேசுற ஒரு குணம் நமக்கு இருக்குன்னா, சுவிசேஷத்துக்காக நம்ம வாயை திறப்போம். ஆண்டவருக்காக நம்ம வாயை திறப்போம். அதாவது எல்லாத்தையும் பேசக்கூடாது, பொறுமையா இருக்கணும் அப்டிங்கனால, எங்கேயுமே பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும் அப்டின்னு நான் சொல்ல வரல. பேச வேண்டிய காரியத்துக்கு நாம பேசணும். ஆனா தேவையில்லாம பேசக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்லிக் குடுக்குறது நமக்கு. ஒரு அநியாயத்துக்கு நம்ம குரல் குடுக்க கூடாதுன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லல. ஆண்டவர் அதுல வந்து நீ வாய திறந்து சொல்லு அப்டிங்கிறாரு. ஆனா, தேவையில்லாத வீண் சம்பாஷணைல நீ ஈடுபடாதங்கிறாரு. வீணா உன் வார்த்தைகள விடாதங்கிறாரு. அவசரப்பட்டு பேசாதங்கிறாரு. அதுல ஜாக்கிரதையா இருப்போம் நம்ம. எத நான் பேசணும்? எத நான் பேசக்கூடாது? அப்படிங்கிறதுல நம்ம சரியா நம்ம நிதானிக்கணும். பொறுமையாய் பேசணும்னு சொல்றாரு. அடுத்தது ஏன் அப்படின்னா, நம்ம நீதிபதிகள் 18:21 நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம், மனப்பாடமா தெரிஞ்ச வசனம். மரணமும், ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குது. இப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, "நீ பொறுமையா பேசு. நீ ஸ்லாண்டர் பண்ணிறாத. நீ டிசீட்ஃபுல்லான வார்த்தைகள நீ பேசிறாத. நீ பண்ணிறாத. நீ பொய் பேசிறாத. புறம் கூறிறாத. அவதூறு பண்ணிறாத." அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப, திரும்ப, திரும்ப ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா நம்மளுடைய நாவுல தான் மரணமும், ஜீவனும் இருக்குது. அது எனக்காகவும் இருக்கலாம், மற்றவங்களுக்காகவும் இருக்கலாம். நான் பேசுறதுனால என்னுடைய லைஃப்க்கு நான் மரணத்த இன்வைட் பண்ண முடியும். அதன் மூலமா மற்றவங்களுக்கும் நான் அத குடுக்க முடியும். 2க்கும் அதிகாரம் என் நாவுல எனக்கு குடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் ஆண்டவர் வார்த்தைக்கு வந்து வேர்ட்ஸ்க்கு இவ்ளோ முக்கியத்துவம் குடுக்குறார். நம்ம நாவுக்கு இவ்ளோக்குள்ள ஆண்டவர் வந்து நம்மள டீச் பண்ணிட்டே இருக்கிறாரு. கேர்ஃபுல்லா பேசு, கேர்லெஸ்ஸா பேசாத, அதிகமா பேசாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இவ்ளோ வசனங்கள பைபிள்ல வச்சிருக்கிறதுக்கான காரணம் அதுதான். அதுக்காக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இப்ப நம்ம
நம்ம நெறைய பார்த்தோம். எதெதெல்லாம் பாவம்ன்னு பார்த்தோம். நம்முடைய வார்த்தைகள வந்து ஆண்டவர் கவுண்ட் வச்சிருக்கிறாருன்னு பார்த்தோம். உள்ளத்துல இருந்து என் வார்த்தைகள் வெளியில வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வார்த்தைகள்னால மரணமும், ஜீவனும் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்ப நான் எப்படிப்பட்ட வார்த்தைகள நான் பேசணும்? இப்ப நாவை காக்கிறவன் ஜீவன காக்கிறான்னு இருக்குது. அப்ப என்னுடைய ஜீவன நான் காக்கணும்னா, என் வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வரணும்? அப்படின்னாங்க அவர் நீதிமொழிகள் 10:31, 32ல எப்படி இருக்குது? நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். நீதிமானுடைய வாய் வந்து ஞானமானத தான் பேசும். நான் அதான் சொன்னேன். எத பேசணும், எத பேசக்கூடாது, எப்போ பேசணும், எப்போ பேசக்கூடாது. இது எல்லாமே வந்து நீதிமானுடைய நாவு வந்து ஞானமா பேசும். ஞானத்த மட்டும் தான் அது வெளிப்படுத்தும். தேவையில்லாம வளவளன்னு அது பேசாது. நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேசாது. இன்னைக்கு நான் நீதிமானா இருக்கிறேன் அப்படின்னா, என் உதடுகள் பிரியமானவைகள் தான் பேசும். அது கரெக்ட்டான வார்த்தைகள தான் பேசும். நீதிமொழிகள் 15:28ல நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும். ஒரு இடத்துல ஒரு காரியத்துக்கு கேட்கிறப்போ, நான் வந்து பதில சட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் லைக் தட் ஃபாஸ்ட்டா நான் சொல்ல மாட்டேன். அத யோசிச்சு நான் சொல்லணுமா? வேண்டாமா? தான் நம்ம பார்த்தோம். யோசிச்சு பேசுறது. பொறுமையா பேசுறது. ஒரு வசனம் இருக்கு. அதாவது கேள்விய கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி உத்தரவு சொல்லுகிறவன் வந்து மூடன் அப்படின்றது. நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம்? நம்ம வைஸா இருக்கிறோமா? ஃபூலா இருக்கிறோமா? நான் எப்படி பேச வேண்டிய காரியங்கள சரியா பேசணும் தான். ஆனா, அ எப்போ பேசணும்? எப்படி பேசணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவேள இப்படி நான் சொல்றப்போ நம்ம நினைக்க கூடாது. அப்ப நம்ம வந்து எதையுமே நம்ம கண்டுக்க கூடாது. எந்த வார்த்தையுமே நான் பேசக்கூடாது. அப்படின்னு இன்னொரு நெகட்டிவ் சைடுக்கு போயிறக்கூடாது. இப்ப நம்ம அந்த சின்லாம் நம்ம பார்த்தோம்ல. ஒருவேள ஒரு தவறு நடக்குது. நம்ம ஓன் நம்ம பிரதர்ஸ் நம்ம ஓன் சிஸ்டர்ஸ் தான் தப்பு பண்றாங்க. அப்ப நான் எப்படி கரெக்ட் பண்ண முடியும்? என்ன செய்யணும் அப்டின்னா, ஒருவேள அந்த ஸ்லைடு நான் போடல. நான் அந்த வசனத்த மட்டும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழி 28, 23. தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறும். ஒருவேள நம்ம வந்து யாரையும் புகழ்ந்து பேசிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது பிரியமானவைகளை பேச அறியுங்கிறோடைய அர்த்தம் வந்து ப்ளீசிங் வார்த்தை கிடையாது. அது முகஸ்துதி கிடையாது. அது சரியா மத்தவங்களுக்கு ஏற்ற வார்த்தை என்கரேஜிங் வேர்ட்ஸ் அது பேசும். அது தப்பா இருந்தா அத அழகா கடிந்து கொள்ளும். இதுதான் அதோடைய டிஃபரன்ஸ். அதாவது நீதிமான் அதாவது அந்த ஆம் 28, 23ல தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார் கடிந்து கொள்ளுகிறவன். அப்ப கடிந்து கொள்ளுகிறதும் முக்கியம் நம்ம வாழ்க்கையில. தவறு நடக்கிறப்போ அது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம வாயை திறக்கணும். அப்ப எப்படி நான் கடிந்து கொள்ள முடியும்? கடிந்து கொள்றப்ப என் வார்த்தை எப்படி இருக்கணும்? அதுக்கும் ஆண்டவர் தெளிவா நம்மள வழிநடத்துறாரு. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 25வது வசனம். 25, 26 எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மனம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். கரெக்ஷன் குடுக்கணும். ஆனா அதே ஆறுதல் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். சோ கடிந்து கொள்ளணும். ஆனா கண்டம் பண்ணிறக்கூடாது. நம்ம வந்து நம்முடைய கரெக்ஷனும் சாந்தமா வரணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா, நான் ஹார்ஷ் வேர்ட்ல அவங்கள நான் ஜட்ஜ் பண்ணி கண்டெம் பண்ணிட்டேன் அப்டின்னா, ஒருவேளை தவறு பண்ணிட்டு இருக்கவங்க திருப்பி ஆண்டவர்ட்ட வரமாட்டாங்க. கம்ப்ளீட்டா தூரமா போயிருவாங்க. கம்ப்ளீட்டா தூரமா போயிருவாங்க. அப்ப நான் நான் கரெக்ட் பண்றதும் சாந்தமா கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. என்னுடைய கரெக்ஷன் வந்து சாந்தமா இருக்கணும். அப்ப நம்ம யோசித்து பார்ப்போம். நான் எப்படிப்பட்ட வார்த்தைகள் இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கிறேன்? என் வேர்ட்ஸ் சாஃப்ட்டா இருக்குதா? சாந்தமா இருக்குதா? மத்தவங்கள என்கரேஜ் பண்றதா இருக்குதா? ஒரு ரைச்சியஸ் பெர்சன் மாரி என் என் வேர்ட்ஸ் வந்து இருக்குதா? அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து ஒவ்வொரு ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்றப்போ யோசித்து பதில் பேசுவோம். அந்த இடத்துல நான் பேசணுமா? வேண்டாமான்னு சொல்லி யோசித்து பேசுவோம். பேசணும் அப்படின்னா, எப்படி நான் பேசணும்? அந்த அந்த கிருபையும், அந்த ஞானத்தையும் ஆண்டவர் நமக்கு தரட்டும்.
எபேசியர் 4:21 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசு. ஓகே. தவறான வார்த்தைகள் வரக்கூடாது. உண்மதான் ஒரு சைடு. அப்ப என்ன வார்த்தை நான் பேசினேன் ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் பார்த்தோம். ரைச்சியஸ் பீப்பிள் வந்து என்னென்ன வார்த்தைகள் பேசுவாங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்த்தோம். அவங்க வார்த்தைகள் வந்து என்ன செய்யும்? விஸ்டமா வந்து பேசும். அப்படிலாம் நம்ம பார்த்தோம். அவங்க வார்த்தைகள் வந்து பதில் சொல்றதுக்கு யோசித்து பதில் சொல்லும்னு பார்த்தோம். அவங்க அவங்க வார்த்தைகள் பிரியமானவைகள வந்து பேசும்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இங்க நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்குமா? அது வந்து மத்தவங்கள பில்ட் பண்ற வார்த்தைகளா இருக்கணும். குட் ஃபார் பில்டிங் அப் பீப்பிள். அண்ட் மீட்டிங் த நீட் ஆஃப் த மொமெண்ட். அதாவது அந்த சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை. ஒரு கிருபை பொருந்தினதா பிரயோஜனமான வார்த்தை. நான் பேசினேன் அப்படின்னா அந்த வார்த்தை பிரயோஜனமா இருக்கணும். இல்லடா நான் சைலண்டா இருக்கணும். என்னுடைய வார்த்தையினால ஒருத்தங்களுடைய வாழ்க்கை கட்டப்படணும், உடைக்கப்படக்கூடாது. நான் பேசுறதுனால அவங்க உடைஞ்சு போயிடக்கூடாது. அவங்க ஹர்ட் ஆயிடக்கூடாது. நெறைய நேரங்கள்ல நம்ம ஏன் ஹார்ஷா பேசுறோம் அப்டின்னா, நம்ம வசனம் பார்த்தோம், உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும்ன்னு சொல்லிட்டு. நமக்குள்ள நெறைய ஹர்ட்ஸ் இருக்குது. நம்ம நெறைய காயப்பட்டிருக்கிறப்போ, நாம அறிந்தோ, அறியாமலோ நம்மளுடைய வேர்ட்ஸ் பீப்பிள காயப்படுத்தும். அதனால தான் ஒய்ஆர்பில நம்ம எந்த அளவுக்கு வசனத்துக்கு முக்கியத்துவம் குடுக்குறோமோ, அதே அளவுக்கு இன்னர் ஹீலிங்க்கும் நம்ம முக்கியத்துவம் குடுக்குறோம். ஆண்டவர் முன்னாடி போயி, உள்ளான மனுஷன நான் வந்து சரியாக்கப்படணும், நான் சுகப்படணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம முக்கியத்துவம் குடுக்குறோம். ஒருவேள கிளஸ்டர் அட்டெண்ட் பண்றவங்க, நீங்க வந்து வெறும் கிளஸ்டருக்கு மட்டும் வந்துட்டு மெசேஜ கேட்காம இருந்தீங்க அப்படின்னா, ரியலா அந்த கிளஸ்டர் வேஸ்ட். மெசேஜ கேட்டா தான், நம்ம நம்ம என்ன ஆண்டவர் நம்மள டீல் பண்றாரு, எதில் நான் குறைவுபட்டு கொண்டிருக்கிறேங்கிறது எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால உள்ள நான் காயப்பட்டிருக்கேன் அப்டின்னா, முதல்ல நான் சரியாகணும். என்னுடைய காயங்கள் ஆறணும். நான் என் காயங்கள் ஆறல அப்டின்னா, என் வார்த்தை வந்து பயங்கர தப்பா தான் வெளிய வரும். எப்போ நான் எத எப்படி தப்பா பேசுவேன்னு சொல்லி எனக்கு தெரியாது. யாரிடம் நான் தவறா பேசுவேன்னு சொல்லி எனக்கு தெரியாது. நம்ம முதல்ல ஹீல் ஆகணும். ஓகே. உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும். உள்ளம் சரியா இருக்கணும். என் ஹார்ட் வந்து அதாவது பீஸ்ஃபுல்லா இருந்தா தான் கிரேஷியஸ் வேர்ட்ஸ் என் வாயிலிருந்து வரும். அடுத்தது அதான் கொலோசியன்ஸ் 4:6 அதாவது கொலோசியர் 4:6 அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் மீறினதாயும் இருப்பதாக. இப்ப நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை கிருபை பொருந்தினதா இருக்கணும். கிரேஷியஸ் வேர்ட்ஸ் நம்ம வாயிலிருந்து வரணும். உப்பால் சாரம் ஏறதா? அதாவது ஒரு உப்பே இல்லன்னா அத அது அது எந்த டிஷ்ஷாதான் சாப்பிட முடியாது. ஈவன் சில டிஷ் நம்ம உப்பு போட்டா சாப்பிட முடியும் தான். ஆனா உப்பு இருந்துச்சுன்னா அதோட டேஸ்ட் என்ன செய்யும்? கூட்டி குடுக்கும். அதே மாதிரி நம்ம வேர்ட்ஸ் வந்து உப்பால் சாரம் மீறினதா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எவ்வளவுக்கு நமக்கு டீச் பண்றாருன்னு பாருங்களேன் ஆண்டவரு. நீ வெறுமனே பேசக்கூடாது. உன் வேர்ட்ஸ்ல வந்து கிருபை இருக்கணும். அது உப்பால் சாரம் மீறினதா இருக்கணும். என் வேர்ட்ஸ் எப்படி இருக்குது? அது மத்தவங்கள பில்ட் பண்ணுதா? அது என்கரேஜ் பண்ணுதா? என் வேர்ட்ஸ் கிரேஷியஸா இருக்குதா? அது வந்து அ உப்பால் சாரம் மீறினதா இருக்குதா? தட் மீன்ஸ் இட்ஸ் டேஸ்ட். நம்ம வேர்ட்ஸ கேட்கிறப்போ பீப்பிள் வந்து அவங்க அவங்க எடிஃபை ஆவாங்க. அவங்க உற்சாகம் ஆவாங்க. அப்படி என் வார்த்தை இருக்குதா? இன்னைக்கு ஆண்டவர் அதுக்காக தான் நம்மள அழைக்கிறாரு. ஹர்ட் பண்றதுக்காக இல்ல. மத்தவங்கள புறம் கூறுகிறதுக்காக இல்ல. அவதூறு பேசுறதுக்காக இல்ல. நமக்கு ஆண்டவர் நாவை குடுத்திருக்கிறாரு. அப்படின்னா, நாம வந்து கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேசுவதற்காக, உப்பால் சாரமேறின வார்த்தைகளை பேசுகிறதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு நாவை குடுத்திருக்கிறாரு. நம்ம நாவ இன்னும் என்னெல்லாம் செய்ய முடியும் பார்த்தோம்னா, நீதிமொழிகள் 15:4 ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம் அப்படின்னு இருக்குது. கைண்ட் வேர்ட்ஸ் ஆர் குட் மெடிசின். அது இது வந்து இந்த கான்டெம்பரரி இங்கிலீஷ் அந்த வெர்ஷன்ல அது ரொம்ப அழகா இருக்கு. இட்ஸ் மெடிசின் அப்படின்னு இருக்குது. கைண்ட் வேர்ட்ஸ் இஸ் a குட் மெடிசின். என் வேர்ட்ஸ் கைண்டா இருக்குதா? ஓகே பீப்பிள் வந்து 1000 பேசலாம். பட் அந்த மாரி சிச்சுவேஷன்லயும் நான் கைண்டா பேசுறேனா? என் வேர்ட்ஸ் சாஃப்ட்டா இருக்குதா? நீதிமொழி இன்னொரு வசனம் இருக்குது. அதாவது மெதுவான பிரதியுத்தரம் கோபத்தை ஆற்றும் அப்படின்னு சொல்லி.
சோ என் வேர்ட்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்குது? குட் மெடிசினா என் வேர்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. காயப்பட்ட ஜனங்களுக்கு காயம் கட்டுகிற ஒரு மருந்தா என் வார்த்தை இருக்கணும். காயப்பட்ட உலகத்துல தான் இருக்கிறோம். ஃபுல்லா காயங்கள் இருக்குதுதான். ஆனா அதோட சேர்ந்து நானும் காயப்படுத்துகிறவளாய் மாறிடக்கூடாது. காயப்படுத்துறவள் மாறிடக்கூடாது. என் வேர்ட்ஸ் வந்து ஹீல் பண்ணணும். என் வேர்ட்ஸ் வந்து மத்தவங்கள வந்து ஒரு மெடிசினா அவங்க லைஃப்ல இருக்கணும். ஆண்டவருக்கு நமக்கு உதவி செய்யட்டும். நீதிமொழிகள் 16:24 இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும், எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். நம்முடைய கைண்ட் வேர்ட்ஸ் எப்படி இருக்கணுமா? ஹனி மாரி இருக்கணுமா? அது என்ன செய்யுமா? அது சியர் யூ அப், மேக் யூ ஃபீல் ஸ்ட்ராங். ஒருவேள ஒரு கைண்ட் வேர்ட்ஸ நம்ம கேட்கிறப்போ, அது எப்படி கிரியேட் செய்யுமா? நம்மள ரொம்ப உற்சாகப்படுத்தும். அது ரொம்ப நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தா மாறும். அதாவது எலும்புகளுக்கு ஔஷதம் மீன்ஸ் மெடிசின் டூ த போன்ஸ். அதாவது நம்ம எலும்புகளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தா மாறும் கைண்ட் வேர்ட்ஸ். ஆண்டவரே, என் வார்த்தைகள் வந்து இப்படி மாறட்டும் ஆண்டவரே. மற்றவங்களுக்கு ஒரு 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 காயத்தை கட்டுகிற ஒரு ஒரு வார்த்தைகளாய், அவங்களுக்கு வந்து ஒரு மெடிசின், அவங்களுக்கு ஒரு ஹீலிங்க குடுக்கிறதா, அவங்களுடைய எலும்புகளுக்கு அந்த ஹீல் பண்ணக்கூடியதா என் வேர்ட்ஸ் மாறட்டும். ஒரு ஹனி மாரி என் வேர்ட்ஸ் இருக்கட்டும். ஸ்வீட்டா நான் பேசட்டும். கைண்டா நான் பேசட்டும். நீதிமொழிகள் 14:18 சொல்லப்பட்டிருக்கு. ஷார்ப் வேர்ட்ஸ் கட் லைக் அ ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம் ஹீல் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ரைச்சியஸ் பெர்சன் விஸ்டமா பேசுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். விஸ்டமா பேசுறப்ப அங்க என்ன நடக்குது? ஹீலிங் நடக்குது. அப்ப நான் ஒவ்வொரு தடவையும் நான் பேசுறப்போ, ஆண்டவரே நான் ஞானம் விளங்க என் வாயை நான் திறக்கட்டும். மத்தபடி நான் திறக்க வேண்டாம் ஆண்டவரே. ஞானம் விளங்க மட்டும் என் வாயை நான் திறக்கட்டும். அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம பேசுவோம். ஏன்னா நம்முடைய வார்த்தைகள் அங்க ஹீலிங்க கொண்டுட்டு வரணும். என் வார்த்தையின் மூலமா ஹீலிங் அங்க வரட்டும். ஓகே. கடைசியா இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நெறைய பார்த்தோம். அது என்னெல்லாம் வார்த்தைகள் செய்து, பாவத்தை குறித்து பார்த்தோம். அக்கவுண்டபிள் ஆண்டவர் கவுண்ட் வச்சிருக்கிறாருன்னு பார்த்தோம். அதிகமா பேசுறப்போ, அந்த வார்த்தையினால நாம நியாயம் தீர்க்கப்படுகிறோம்ங்கிறத பார்த்தோம். அப்புறம் என் வார்த்தைகள் வந்து நான் காத்துக்கொள்ளணும்னு சொல்லி நான் பார்த்தோம். நான் காத்துக்கொள்றப்போ எப்படிப்பட்ட வார்த்தைகள நான் பேசுவேன். நான் வந்து ஸ்வீட்டா பேசுவேன். நான் கைண்டா பேசுவேன். கிரேஷியஸ் வேர்ட்ஸா இருக்கும். அது வந்து உப்பா சாரம் இருந்ததா இருக்கும்லாம் பார்த்தோம். கடைசியா நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்குதாம், ஆ சங்கீதம் 19:14 "லெட் த வேர்ட்ஸ் ஆஃப் மை மவுத் அண்ட் த மெடிடேஷன் ஆஃப் மை ஹார்ட் பி அக்செப்டபிள் இன் யுவர் சைட்." என் கண்மலையின் மீட்பராகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும், என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. சில சர்ச்சஸ்ல எவ்ரி சண்டே இந்த வசனத்த அவங்க சொல்லுவாங்க. அந்த மெசேஜுக்கு முன்னாடி, ஆண்டவரே என் வாயின் வார்த்தையும், என் இருதயத்தின் தியானமும் ஆண்டவர் சமூகத்தில் ப்ளீசிங்கா இருக்கட்டும். அக்செப்டபிளா இருக்கட்டும். இன்னைக்கு என் வேர்ட்ஸ் ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. எப்போ எங்க பேசினாலும் ஆண்டவர் நம்ம வார்த்தைய கேட்டுட்டு இருக்கிறாரு. என் வார்த்தை அக்செப்டபிளா இருக்கு ஆண்டவருக்கு. இதுல வந்து நான் வீட்ல ஒரு மாரி நான் பேசுவேன். என் ஹஸ்பண்ட்ட ஒரு மாரி நான் பேசுவேன். என் ஒய்ஃப்ட்ட நான் ஒரு மாரி பேசுவேன். என் பிள்ளைட்ட நான் ஒரு மாரி பேசுவேன். நான் ஸ்டேஜ்ல நான் ஒரு மாரி பேசுவேன். நான் வொர்க் பண்ற இடத்துல இப்படி இப்படி கிடையாது. எல்லா இடத்துலயும் ஒரே மாரி நான் பேசுவேன். என்னுடைய வேர்ட்ஸ் எல்லா இடத்துலயும் ஆண்டவர் வந்து கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவர் ஒன்லி வந்து வெளி இடத்துல மட்டும் தான் நீ பேசுறப்ப நான் கவுண்ட் வச்சிருப்பேன். அப்படி சொல்லவே கிடையாது. எல்லா இடத்துலயும் ஆண்டு என் கூட இருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் நான் பேசுறத அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறப்போ, என்னுடைய வார்த்தைகள் அவர் சமூகத்துல எப்படி இருக்கணும்? பிரீதியா இருக்கணும். ஆண்டவர் என் வார்த்தைய அக்செப்ட் பண்றாரு. நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒரு அ ஒரு ஜெபத்தோட தான் இத நம்ம வாசிப்போம். 141 சங்கீதம் 3 கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். என் உதடுகளின் வாசலை காக்கும். நம்ம இத வந்து டெய்லி நம்ம வந்து ஒரு பிரேயரா நம்ம பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம பிரேயரா பண்ணலாம். ஆண்டவரே என் வாய்க்கு நீங்க காவல் வச்சுருங்க ஆண்டவரே. என் உதடுகளின் வாசல நீங்க காத்துக்கொள்ளணும். தேவையில்லாம இன்னைக்கு நான் வாய திறக்க வேண்டாம். உமக்கு பிரியமில்லாம நான் எதையும் பேசிறக்கூடாது. நீங்க எந்தெந்த வார்த்தைகள ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களோ, அதெல்லாம் நான் பேசிறக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் நம்ம இது ஒரு ஜெபத்தோட நம்ம வந்து நம்ம வாழ்க்கைய நம்ம ஒவ்வொரு டேயும் நம்ம ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம வார்த்தைகள ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். சோ, அதனால நான் ஏனோ தானோ நான் பேசக்கூடாது. ஜாக்கிரதையாய், ஜாக்கிரதையாய் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பேசுவோம். ஒவ்வொரு வார்த்தையும் பேசுவோம்.
அதிகமான வார்த்தைகள்ல பாவம் இல்லாமல் போகாதுன்னு வசனம் சொல்லுது. நான் நிறைய பேசி நான் என் பாவத்தை நான் கூட்டிக் கொள்ளக் கூடாது. நான் சரியாய் பேச, ஞானமாய் பேச, மத்தவங்களுக்கு ஹீலிங்க குடுக்கறத வார்த்தையா என் வார்த்தை வர்றதுக்கு ஆண்டவர் நம்மள பலப்படுத்தட்டும். ஒருவேளை இவ்ளோ நாள் நம்ம வார்த்தைகள் எப்படி எப்படி இல்லாமோ இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஏசாயாவோட சேர்ந்து நம்மளும் சொல்லுவோம். ஏசாயா 6வது அதிகாரம் அதுல வாசிக்கிறப்போ ஆண்டவன் பார்த்த உடனே அவன் சொல்ற காரியம், அப்பொழுதுதான் நான் ஐயோ அதம்மா நீ, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறேன். சேனையின் தேவன் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது. அப்போ ஆண்டவரை பார்த்த உடனே ஐசாயாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அவனுடைய உதடுகளை தான் வச்சு வருது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம உதடுகளை குறித்து நம்ம வார்த்தையை குறித்து கேர்லெஸ்ஸா இருக்கிறோம். அது பெரிய பாவமா நமக்கு தெரியாததுக்கு காரணம், நம்ம வந்து ராஜாவை பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஜஸ்ட் லைக் தட் நம்ம பேசிட்டு இருக்கோம். பீப்புள் ஹர்ட்டிங்கா நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆண்டோட நம்ம கேட்போம். ஆண்டவரே நான் அசுத்தர உதடுள்ள ஒரு மனுஷிதான் ஆண்டவரே, மனுஷன் தான் ஆண்டவரே. என் வாயை நீங்க இன்னைக்கு தொடுங்க. அப்ப அந்த தூதன் வரான். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தணலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றும். அப்போ ஆண்டவர் உடனே அதை வந்து ஹீலிங் அவனுக்கு வந்து அதை ஒரு டெலிவரன்ஸ கொடுக்குறாரு. அவனுடைய பாவத்தை நீக்குறாரு. அங்க வந்து சரி செய்கிறாரு அந்த நாவை தொட்டு. இன்னைக்கு நம்மளும் அதே ஒரு கமிட்மெண்டோட நம்ம வந்து ஆண்டவர்ட்ட வருவோமா? 2 பிரேயர் பண்ண போறோம். 141வது சங்கீதத்துல நம்ம வாசித்தபடி, என் வாய்க்கு நீங்க காவல் வைங்க ஆண்டவரே. என் உதடுகளின் வாசல நீங்க காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு, இன்னொன்னு என்ன இவ்வளவு நாள் நான் தவறா பேசுனதுக்கு என்ன நீங்க மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என் உதட நீங்க தொட்டுங்க ஆண்டவரே. அத மன்னிச்சிருங்க. என் அக்கிரமம் நீங்கட்டும். மத்தவங்கள குறித்து நான் பேசின எல்லா அக்கிரமமான வார்த்தைகள் எல்லாம் எனக்கு மன்னிச்சிருங்க. என் பாவத்தை விட்டு என்ன நீக்கிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். இருக்கிற இடத்துல நம்ம கண்களை மூடி நம்ம வந்து ஜெபிக்கலாம். ஆண்டவர்ட்ட நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே அப்பா என்னுடைய நாவ நான் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இவ்ளோ நாள் ஆண்டவரே அப்பா இவ்ளோ நீங்க நாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கங்கிறத உணராம நான் இருந்துட்டேன்ப்பா. உணராமல் நாங்க இருந்துட்டோம் ஆண்டவரே. எங்களை மன்னிப்பீராக கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா ஏசாயாவின் நாவை தொட்ட தேவன். ஆண்டவரே இன்று எங்கள் நாவை தொடுவீராக கர்த்தாவே. ஆண்டவரே நீர் தொட்டு ஆண்டவரே எங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உன் அக்கிரமத்தை நான் நீக்கிட்டேன் நீங்க சொல்லுங்க. உன் பாவத்தை நிவர்த்தி பண்ணிட்டேன் நீங்க சொல்லுங்க. என் உதடுகளால நாங்கள் செய்த பாவங்கள், ஆண்டவரே காசிப் பேசின காரியங்கள், தேவையில்லாத அவதூறு பேசின காரியங்கள், ஆண்டவரே கோபமா பேசின காரியங்கள், அவசரப்பட்டு பேசின காரியங்கள், ஆண்டவரே தேவையில்லாத வார்த்தைகளை அலப்புன காரியங்கள், ஆண்டவரே தேவையில்லாத மனுஷங்களை குறித்து பேசின காரியங்கள், உங்க பிரியமில்லாத எல்லா வார்த்தைகளையும் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எங்க வாய்க்கு நீங்க காவல் வச்சிருங்கப்பா. எங்க உதடுகளின் வாசலை நீங்க காத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே பலவீனமான மனுஷர்கள் கர்த்தாவே நாங்க. எங்களால முடியாது தகப்பனே. எங்களால முடியாது கர்த்தாவே. அப்பா உங்கட்ட நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை காத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்க வார்த்தையை நீங்க காத்துக் கொள்ளுங்க. அப்பா ஒவ்வொருவருக்கும் பதில் சொல்லும் போதும் நாங்கள் யோசித்து நிதானமாய் பொறுமையாய் ஆண்டவரே நாங்கள் உத்தரவு சொல்ல எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. ஆண்டவரே உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்க. ஆண்டவரே அவசரப்பட்டோம் எங்க ஈகோலயோ நாங்க எதையும் பேசாதபடிக்கு ஆண்டவரே நாங்க உங்க பிள்ளைங்கப்பா. ஆண்டவரே அப்பா நீங்க சொல்ற வார்த்தைகளை மட்டும் பேசிவிட எங்களுக்கு உதவி செய் உதவி செய் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஒருத்தர்களை கரெக்ட் பண்றதா இருந்தா கூட எங்களுடைய கரெக்ஷன் சாந்தமா வரட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே அவங்கள கண்டம் பண்ற மாதிரி வார்த்தைகள் வேண்டாம்ப்பா. வேண்டாம் ராஜா. யாரையும் ஜட்ஜ் பண்ணி நாங்க எதையுமே பேச வேண்டாம் கர்த்தாவே. எங்க மேல மனம் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க பிள்ளைங்க ஆண்டவரே கடைசி கடைசி கால எழுப்புதலின் சேனையாய் உருவாகிக் கொண்டிருக்கிற நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளை சரியா இருக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க தகப்பன். எங்களுடைய வார்த்தை உப்பால் சாரம் இருந்ததா இருக்கட்டும். அது வந்து ஹீல் பண்ணக்கூடியதா இருக்கட்டும். அது மெடிசனா மாறட்டும். அது காயப்பட்ட உள்ளங்களுக்கு ஆறுதலை கொடுக்கட்டும். தேர்தல் கொடுக்கட்டும். சோர்ந்து போய் இருக்கிறவங்களை எழுப்பி விடட்டும் தகப்பனே. உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை எங்க வாயில நீங்க கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வெளியில மாத்திரம் இல்ல எங்க வீடுகள்லயும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரட்டு கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்துல நாங்க எங்களை ஒருத்தரை ஒருத்தர் உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் வரட்டும். அடுத்து வெளியில மட்டும் நாங்க இல்லப்பா வீடுலயும் ஆண்டவரே நாங்கள் சாட்சியா இருந்து எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அப்பா எங்க வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ளுங்க அப்பா. அப்பா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை முழுவதுமாய் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவையில்லாத வார்த்தைகளுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க பேசுறப்போ ஆண்டவரே ஏதாவது எங்களுடைய இமோஷன்ஸ்ல வந்துச்சுன்னா உடனே அதை எங்களுக்கு ஸ்டாப் பண்றதுக்கு ஆவியானவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நாங்க மெடிடேட் பண்ண இந்த வசனங்களை அவர் இம்மீடியட் எங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நீர் பெரிய காரியங்களே செய்யுங்க. உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். Thank you. May God bless you.